வெல்கம் டு ஜெனஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் நல்ல மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம். கேழ்வரகு மாவை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். கேழ்வரகு தோசை அப்படின்னாலே யாருக்குமே பிடிக்காது. அதோடைய கலர், அதோடைய டெக்ஸ்சர், அதோடைய டேஸ்ட் பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி இதுதான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அவ்வளோத்துக்கு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபிங்க. ரொம்ப மொறுமொறுன்னு நம்ம செஞ்சுருக்கோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜெனஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப்பு போல் கேழ்வரகு மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 10 தோசை கிடைக்குங்க. இப்போ 1 கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்தாச்சு. இதுக்கு 1/2 கப்பு போல் ரவை சேர்த்துக்கோங்க. வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு 1/2 கப்பு ரவை. அதுக்கப்புறமா கூடவே 1/2 கப்பு போல் அரிசி மாவு. எந்த அரிசி மாவுனாலும் ஓகே தான். அதாவது ஃபஸ்ட்டு 1 கப்பு கேழ்வரகு, 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை இது போல் நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்னா சரியாக ஒரு 3.5 கப்பு போல் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றிருக்கேன். இது 2வது கப்பு, 3வது கப்பும் ஊற்றியாச்சு. மறுபடியும் ஒரு 1/2 கப்பு போல் ஊற்றிக்கிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இது போல் ஒரு விஸ்கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி மாவு கரைக்கும் போதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நல்ல கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா கரைக்கிறதுக்கு மட்டும்தான் டைமு. டக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக சுட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான சால்ட் 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த உப்பு படுற மாதிரி. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா இது போல் அப்படி கைகளால் நசுக்கிட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை நல்ல மணமாக சுவையாக இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு மாவுடைய பதம் இருக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தோசைக்கல் வச்சுருங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஹீட்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா ஊற்றும் போது இப்படி தான் ஓட்டை ஓட்டையாக வரும். அதுதான் இதோடைய டேஸ்ட்டே. எந்த பக்கம்லாம் ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டையை நீங்கள் நிரப்ப வேண்டாம், ஃபில் பண்ணிக்க வேண்டாம். அந்த ஓட்டைகளை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் இல்லாத பக்கம், இந்த மாவு இல்லாத பக்கமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிடுங்க. அந்த ஓட்டைகளை ஃபில் பண்ணக்கூடாது. இப்போது இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஓட்டைகளில் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க, அல்லது சுற்றி முற்றி கூட ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அது நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஊற்றிட்டு ஒரு 1 நிமிஷம் வாக்கில் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் தோசை கரண்டியை வச்சு நல்லா அப்படி லூஸ் பண்ணி எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க. எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். பார்க்கும்போதே ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குது. அதனால் மறுபக்கம் திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு 1 நிமிஷத்துக்கு, அந்த பக்கம் ஒரு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக இருந்துச்சு. இப்போ நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டிருக்கோம். அந்த பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குது பாருங்கள். எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பார்க்கும்போதே தெரியுது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு தோசை உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பிகினர்ஸ்க்காக. கல் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றுங்க. எந்த பக்கம்லாம் ஓட்டை விழுகுதோ அந்த பக்கத்தை நீங்கள் நிரப்பக்கூடாது. இல்லாத பக்கத்தில் தான் நீங்கள் மாவு ஊற்றணும். இப்போது எல்லா பக்கமும் ஊற்றியாச்சு பாருங்கள். உங்கள் தோசைக்கல்லை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைச்சோ ஊற்றிக்கலாம். சின்ன கல்லாக இருந்துச்சுன்னா சின்ன அமௌண்ட்டில் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய கல்லாக இருக்குது. தேவைப்படுற அளவுக்கு நெய்யோ ஆயிலோ ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் நல்ல கலர் மாறி வந்திருக்குது பாருங்கள். இந்த பக்கம் நல்லா வெந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. பார்க்கும்போதே நல்ல மொறுமொறுன்னு தெரியுது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு வேணும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்ல மொறுமொறுப்பாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ராகி தோசை நல்ல மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. ராகி தோசையாக எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. சக்கரை வியாதிக்காரவங்களாம் தினம் இதை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இதுக்காக செஞ்ச ஸ்பெஷலான தக்காளி தொக்கோடு வச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.